Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் உடைய தார்வாட் பிளான்ட் எந்த அளவு பெருசு, இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, எந்த அளவு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க மற்றும் என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் இங்கே தயாராகிற வண்டிகளுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி ப்ராசஸ் பார்க்க போறோம், இன்க்ளூடிங் எல்சிவி, எம்சிவி மற்றும் பஸ்ஸஸ். ஆனால் வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல மேலும் பல ஸ்பெஷலான வீடியோ கண்டென்ட் மட்டும் இல்லாமல் எல்லா வண்டிகளுடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முதல் படியா டாடா மோட்டார்ஸோடைய இவி பஸ்ஸோடைய அசம்பிளி பிளான்ட்டுக்கு போவோம். இங்கே இவி பஸ்ஸஸ்ன்னு மட்டும் இல்லாமல் M&HCVயும் அசம்பிளி பண்ணுறாங்க. இந்த தார்வாட் பிளான்ட்லேயே இதுதான் பெரிய அசம்பிளி ஷாப். ஒரு சைடில் அசம்பிளி லைன் இருக்குது, அதே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வந்த பார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இப்படி ஸ்டாக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸ், சஸ்பென்ஷன் மவுண்ட்ஸ், ரேடியேட்டர்ஸ், ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்ஸ், ஸ்டீரிங் லிங்கேஜஸ், டிரைவ் ஷாஃப்ட் லிங்கேஜஸ், என்ஜின்ஸ் மற்றும் கியர் பாக்ஸஸ். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆக்சல்ஸ் இங்கேயே வச்சுருக்காங்க. பல வண்டிகளுக்கு ஏற்ற மாதிரி பல வகையான ஆக்சல்ஸ் இங்கே பார்க்கலாம். அதோட டிரைவிங் ஆக்சல் மட்டும் இல்லாமல் லிஃப்ட் ஆக்சலும் இங்கே இருக்குது, மல்டி ஆக்சல் ட்ரக்ஸுக்காக. முதல் படியாக ஒரு ட்ரக் மற்றும் பஸ்ஸோடைய அசம்பிளி துவங்கிறது ஷாசி ஃப்ரேம்லேருந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோடைய பேசிக்கான ஃப்ரேம். வண்டியோடைய கெப்பாசிட்டி மற்றும் சைஸை பொறுத்தவரை இந்த ஃப்ரேமோடைய நீளம், அகலம் மற்றும் சைஸ் எல்லாம் மாறும். இது எல்லாமே மீடியம் அண்ட் HCV வெஹிக்கிள்ஸ். அதனால இதுக்கு ரொபாட்டிக்ஸ் விட மேனுவல் அசம்பிளி தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரெயின்டான டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொரு ஸ்க்ரூலேருந்து ஒவ்வொரு பார்ட் வரைக்கும் எல்லாமே அசம்பிள் பண்ணுறாங்க. முதல் படியாக ஃப்ரேமில் அசம்பிள் ஆகிறது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மற்றும் லிங்கேஜஸ். அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரேமில் அசம்பிள் பண்ணக்கூடியது சஸ்பென்ஷன், லீவ் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் அதுக்கு மேலே தான் வீல்ஸோடைய ஆக்சல்ஸ் பொறுத்துறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெவியான காம்பனன்ட்ஸ். அதனால அவசியம் கிரேன் போன்ற மெஷினரி யூஸ் பண்ணி மட்டும்தான் தூக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மல்டி ஆக்சல் ட்ரக்கோடைய சாசி. இதுக்கு 2 ஃப்ரண்ட் ஆக்சல் மற்றும் 2 ரியர் ஆக்சல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ், இந்த வண்டியோடைய ஆக்சல் யூ போல்ட்டை டைட் பண்ணுறதுக்காக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எந்த வண்டிக்கு எந்த ஆக்சலோடைய எந்த யூ போல்ட்டுக்கு எவ்வளவு டார்க், அதாவது எந்த அளவு டைட் பண்ணுறோங்கிறத நோட் பண்ணி மெமரியில் வச்சுக்கும். அதே டார்க் வேல்யூ எல்லா வண்டிகளுக்குமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு நோட் பண்ணும். இப்படிப்பட்ட வேர்ல்ட் கிளாஸ் மெஷினரியோடைய கன்சிஸ்டன்சினால தான் பெஸ்ட்டான குவாலிட்டி என்ஷோர் பண்ணுறாங்க. ஆக்சல்ஸ் எல்லாமே டைட் பண்ணி யூ போல்ட்டை டைட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த மெயினான ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இன்வர்ஷன், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் ஷாசியை கவுக்கிறது. இது வரைக்கும் ஷாசியோடைய அசம்பிளி தலைகீழாக கவுத்து வச்சு தான் ஆக்சல்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாம் ஃபிட் பண்ணாங்க. அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷாசியை நேராக நிமித்துறாங்க. இந்த ப்ராசஸுக்கு 2 கன்வேயர் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கம்ப்ளீட் ஷாசியை தூக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். ஷாசியை நேராக நிமித்தினதுக்கு அப்புறம் வீல்ஸ் மற்றும் டயர்ஸ், அதோட வண்டியோடைய பேட்டரி, ரேடியேட்டர்ஸ், டேஷ்போர்ட் காம்பனன்ட்ஸ், இந்த மாதிரி மேலும் பல காம்பனன்ட்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ரா இவி எலக்ட்ரிக் பஸ்ஸோடைய சாசி. இந்த அசம்பிளி பிளான்ட்ல சாசியை மட்டும் தயாரித்து பாடி ஷாப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே தான் இந்த பஸ்ஸோடைய பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. ட்ரக்ஸை பொறுத்தவரை சாசி தயாரித்த உடனே டெஸ்டிங் சேம்பருக்கு சென்ட் பண்ணி ரோலிங் அண்ட் பிரேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் பஸ்ஸை பொறுத்தவரை பாடியோடைய அசம்பிளி மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் ப்ராப்பரான ரோலிங் அண்ட் பிரேக் டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்டிங் சேம்பரில். எல்லாம் ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் பிரேக் டெஸ்ட்டுக்கு வருது. அதாவது பாடி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா RBT ஃபெசிலிட்டி, அதாவது ரோலிங் அண்ட் பிரேக் டெஸ்ட். வண்டியை ஓட விட்டு அண்ட் பிரேக் செக் பண்ணி எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு இந்த PDI இன்ஸ்பெக்ஷனுக்கு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இந்த வண்டி இப்போது ரோல் அண்ட் பிரேக் டெஸ்ட் முடிச்சு இப்போ ஃபைனலுக்காக PDIக்கு நிற்கிது. ஸோ இதெல்லாம் டோட்டலாக எல்லா வகையிலையுமே எல்லா விதத்துலையுமே ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே செக் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிட்டு தான் வண்டியை மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து டெஸ்ட் ட்ராக்குக்கு போகும். ஸோ இந்த இவி மார்க்கோ போலவும் சரி, இந்த இவின்னு மட்டும் இல்லாமல் எந்த ட்ரக்காக இருந்தாலும் சரி, இந்த RBT டெஸ்ட் முடிச்சு PDI இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட் ட்ராக்குக்கு போய் டிரைவ் டெஸ்ட் பண்ணி ஃபைனல் பண்ணுவாங்க சப்ளைக்காக. இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸோடைய பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சார்ஜ் போடுறாங்க. அதுக்காகவே 120 kW ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இந்த இவி பஸ்ஸை பொறுத்தவரை 2.5 மணி நேரத்தில் ஃபுல் 100% ரீசார்ஜ் ஆகிடும். அதே ட்ரக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் லெவல் டீசல் ஃபில் பண்ணுவாங்க மற்றும் டெஸ்ட் ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போய் ஆன் ரோட்டில் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய MCV பிளான்ட்டுக்கு உள்ளே போவோம். இதுவும் நல்ல பெரிய அசம்பிளி ஷாப் தான்.
இங்கேயுமே அதே போல் சாசி மட்டும் தான் தயார் பண்ணுறாங்க. பாடி ஃபிட்டிங் வேறு இடத்துல நடக்கும். எப்பவும் போல் ஒரு வண்டியோடைய அசம்பிளி சாசி ஃப்ரேம்லேருந்து துவங்குது. அடுத்தபடியாக சஸ்பென்ஷன் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் மற்றும் ஆக்சல் ஃபிட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அசம்பிளி ஷாப்பில் டாடா 407லேருந்து டாடா சிக்னா வரைக்கும் பலவிதமான வண்டிகளுடைய ரோலிங் சாசி அசம்பிள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி சாசி, சஸ்பென்ஷன், ஆக்சல்ஸ் மற்றும் காம்பனன்ட்ஸ் எல்லாமே மாறும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் பஸ்ஸோடைய சாசி. சஸ்பென்ஷன், ஆக்சல்ஸ் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாஸ்டோடைய கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை மவுண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டெலிஜென்ட்டான மெஷின்ஸ் யூஸ் பண்ணி யூ போல்ட்டை டைட்டன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு யூ போல்ட்டோடைய டார்க் வேல்யூவும் இந்த மெஷின் ஸ்டோர் பண்ணிக்கும் மெமரியில். யூ போல்ட் டைட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சாசியை இன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மெயினான காம்பனண்ட் வண்டியோடைய என்ஜின் மற்றும் கியர் பாக்ஸை ஃபிட் பண்ணுறாங்க. என்ஜின் கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணதோடு சேர்த்து ரேடியேட்டர், லைட்டிங்ஸ், ஏர் இன்டேக் சிஸ்டம், ஃபியூல் ஃபில்டர், ஃபியூல் டேங்க் மற்றும் பேட்டரி எல்லாம் மவுண்ட் பண்ணுறாங்க. அதோட வண்டியில் வரக்கூடிய ஒயரிங்ஸ், பைப்பிங்ஸ் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுறாங்க. சாசி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த வண்டிக்கு ஒரு டெம்பரரி பாடி ரெடி பண்ணுறாங்க. எப்படியும் இந்த வண்டிக்கு ஆக்சுவல் பாடி பில்ட் பண்ணும்போது இந்த டெம்பரரி பாடியை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டெம்பரரி பாடி ஃபிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சாசிக்கு வீல்ஸோட டயர்ஸ் ஃபிட்டிங் பண்ணுறாங்க. அதோட ஃபியூல் டேங்க்ல கொஞ்சம் டீசலும் போடுறாங்க. ஃபைனலாக இந்த ஃபிட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சாசி ரெடி ஆகுது. ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் இந்த சாசியை டெஸ்ட் ட்ராக்குக்கு டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த MCV பிளான்ட்டில் பல வகையான டாடா ட்ரக்ஸ் மற்றும் பஸ்ஸஸ் ரெடி ஆகுது. இன்க்ளூடிங் சின்ன மினி பஸ் சாசி, டாடா 407 சாசி, அது மட்டும் இல்லாமல் இது போல் மல்டி ஆக்ஷனல் ட்ரக்ஸோடைய சாசி. இது போல் எந்த வகையான எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, இதனுடைய ஃபிட்டிங் அண்ட் அசம்பிளி ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். கடைசியாக ஸ்மால் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளான டாடா ஏஸோடைய அசம்பிளி பிளான்ட் பார்ப்போம். இந்த ஸ்பெசிஃபிக் பிளான்ட்டில் டாடா ஏஸ் மட்டும் தான் தயாரிக்கிறாங்க. ஏற்கனவே ப்ரெஸ்ஸிங் மற்றும் வெல்டிங் ஷாப்லேருந்து டாடா ஏஸோடைய பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணி முடிஞ்ச பாடி எல்லாம் இங்கே சென்ட் பண்ணிடுவாங்க. வெறும் பாடியாக வர்ற வண்டிகளை காம்பனன்ட்ஸ், இன்டீரியர்ஸ், என்ஜின் எல்லாம் ஃபிட் பண்ணி வண்டியாக வெளியே விடுறது இந்த இடத்துல தான். முதல் படியாக இந்த வண்டியில் சீட் பெல்ட்ஸ் மவுண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சீட் பெல்ட்ஸ் தான் டைரெக்டாக சாசியில் மவுண்ட் ஆகுது. அதுக்கடுத்து வண்டியோடைய டேஷ்போர்டை ஃபிட்டிங் பண்ணுறாங்க. கூடவே ஸ்டீரிங்கோடைய காலம், ஆக்சிலேட்டர், பிரேக் லிங்கேஜஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஏற்கனவே தயாராகி வந்த வண்டியோடைய விண்ட்ஷீல்ட் ஒரு ரோபோட்டிக் மெஷின் எடுத்து தரும். டைரெக்டாக கை விரல் எதுவுமே படாமல் வேக்யூம் மூலமாக தான் இந்த விண்ட்ஷீல்டை தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றும் ஃபிட்டிங் பண்ணும்போதும் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. கேபின் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மெக்கானிக்கல்ஸ் ஃபிட்டிங் பண்ணுறாங்க. டாடா ஏஸுக்கு மட்டும் கேபின், பாடி எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டிக்கு அடியில் வரக்கூடிய மெக்கானிக்கல்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க. அதாவது ரியர் ஆக்சலோட சேர்த்து சஸ்பென்ஷனும் மவுண்ட் ஆகி இருக்குது. இது ரெண்டையுமே சேர்த்து பாடிக்கு அடியில் ஃபிட்டிங் பண்ணுறாங்க. கடைசியாக வண்டியோடைய கேபினில் வரக்கூடிய ஸ்டீரிங் வீல் மற்றும் இதர ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கேபினுக்கு அடியில் என்ஜின் மவுண்ட் பண்ணுறாங்க மற்றும் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுறாங்க. வண்டியோடைய கம்ப்ளீட் அசம்பிளி மற்றும் ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிப்பிக்கலான ப்ராப்பர் ரோல் அண்ட் பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டியை ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. டாடா மோட்டர்ஸோடைய பிளான்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வண்டிக்குமே மேக்ஸிமம் குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணி டெஸ்ட் ட்ராக்லேயும் ப்ராப்பரான டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி ஷோரூம்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியும். இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய தார்வாட் பிளான்ட்டை பொறுத்தவரை ஒரு வருஷத்துக்கு 30,000 வண்டிகள் வரைக்கும் தயாராகும். அதாவது LCV, SCV, MHCV எல்லாம் உட்பட ஒரு நாளைக்கு 115 வண்டிகள் வரைக்கும் தயாராகலாம். அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ பெரிய அசம்பிளி ஷாப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு அசம்பிளி ஷாப்லையுமே ஸ்மார்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மெஷின், ரோபோட் மற்றும் கன்வேயர் பெல்ட்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோல் சென்டரோட கனெக்டடாக இருக்கும். என்ன ஒரு எமர்ஜென்சி, கம்ப்ளைண்ட் மற்றும் ஹெல்ப் தேவை அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோடைய தார்வாட் பிளான்ட்டில் எப்படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுங்கிறத பார்த்தோம். எந்த அளவுக்கு பெஸ்ட்டான வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி கொடுக்குறாங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது இந்த 405 ஏக்கர் டாடா மோட்டார்ஸ் தார்வாட் பிளான்ட்டோடைய சுற்றுச்சூழல், அதாவது என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போன்ற ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த பிளான்ட்டோடைய ஹெட் கிட்டே அவசியம் பேசுவோம் அடுத்த வீடியோவில். ஸோ அவசியம் தொடர்ந்து பாருங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.